ஒரு காலத்துல வீட்டுக்கு வீடு போய் வேக்யூம் கிளீனர் வித்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் தான் இன்னைக்கு பல லட்சம் மக்களுக்கு அவருடைய புக் மூலியமா இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு. அவர் நிறைய தடவை கஷ்டப்பட்டிருக்காரு, நிறைய தடவை தோத்து போயிருக்காரு. ஆனாலும் அவருடைய விடாமுயற்சியை அவர் வெற்றி பெற வரைக்கும் விடவே கிடையாது. நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது ஷிவ் கேரா அப்படின்ற ஒரு நபரை பத்தி. அவர் தான் யூ கேன் வின் அப்படின்ற ஒரு குளோபல் லெவல்ல பெஸ்ட் செல்லரான ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக் இன்னைக்கு வரைக்குமே பல லட்சம் பீப்புளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம ஷிவ் கேராவோட யூ கேன் வின் அப்படின்ற புக்கோட சம்மரியை தான் பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன். நான் உங்க அனீஷ். இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே ஷிவ் கேரா தெளிவா சொல்றாரு, சக்சஸோட ஃபவுண்டேஷனே ஆட்டிடியூட் தான். ஏன்னா ஆட்டிடியூட் தான் நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற எல்லா விதமான சிக்கல்களுக்கும் எப்படி நம்ம ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்றத நிர்ணயிக்கும். ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒரு 2 சேல்ஸ்மேன் ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போறாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய ஷூக்களை விற்கிறதுக்காக. போன 2 பேர்ல ஒருத்தர் திரும்ப வந்து அவர் கம்பெனிட்ட சொல்றாரு, அங்க நம்ம ஷூக்களை விற்கிறது வேஸ்ட், ஏன்னா அங்க யாருமே ஷூ போடல அப்படின்ட்டு. ஆனா இன்னொரு சேல்ஸ் பர்சன் அவர் கொண்டு போன எல்லா ஷூக்களையும் அங்க வித்துட்டு திரும்ப வந்து அந்த கம்பெனிட்ட சொல்றாரு, இந்த கிராமத்துல ஷூக்களை விற்கிறது ரொம்ப ஈஸியா இருந்தது, ஏன் அப்படின்னா அங்க உள்ள ஒருத்தருமே ஷூ போடல அப்படின்ட்டு. இது மூலியமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த சேல்ஸ் பர்சன் அங்க யாருமே ஷூ போடல அப்படின்றத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்திருக்காரு. இந்த மாதிரியான ஆட்டிடியூட் தான் நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கணும்னு சொல்றாரு ஷிவ் கேரா. ஏன்னா பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட் தான் நிறைய பாசிபிலிட்டிஸை நமக்கு கிரியேட் பண்ணி தரும். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இல்லாத ஒரு பர்சனால அவருடைய பொட்டன்ஷியலையே அவரால் தெரிஞ்சுக்க முடியாது. அடுத்தது ஆத்தர் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெற்றின்றது ஒரு இலக்கு கிடையாது, அது ஒரு பயணம் அப்படின்றாரு. அண்ட் அதே நேரத்துல சக்சஸ்ன்றது பர்சனல்ன்றாரு. அது என்ன பர்சனல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு சாதாரணமா தெரியுற ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு அது ஒரு சக்சஸா இருக்கலாம். சில பேருக்கு நல்ல ரெவென்யூ தர ஒரு பிசினஸ் அமைச்சுக்கிறது சக்சஸா இருக்கலாம். ஆனா சில பேருக்கு அவங்களுடைய குழந்தைகளை நல்ல பசங்களா வளர்க்கறதே அவங்களுக்கு சக்சஸா இருக்கலாம். அதனாலதான் சக்சஸ்ன்றது பர்சனல்னு சொல்றாரு ஷிவ் கேரா. அடுத்ததா ஷிவ் கேரா சுயமரியாதை பத்தியும் கேரக்டர் பத்தியும் பேசுறாரு. சுயமரியாதையை இங்கிலீஷ்ல செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவாங்க. இந்த செல்ஃப் எஸ்டீம் தான் கான்பிடன்ஸை பில்ட் பண்ற ஒரு ஃபவுண்டேஷன் சொல்றாரு. இந்த செல்ஃப் எஸ்டீம் அதிகமா இருக்கிறவங்க எப்பவுமே அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ப்ராப்பரா பண்ணுவாங்க, அவங்கள மதிப்பாங்க, அடுத்தவங்களையும் மதிப்பாங்க, ஃபெயிலியர்ஸை பெட்டரா ஹேண்டில் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நீங்க மேக்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா, நான் மேக்ஸ்ல ரொம்ப மோசமா இருக்கேன், நான் வேஸ்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்குன்னு அர்த்தம். இதே நான் ஒன்னும் மேக்ஸ்ல வீக்லாம் கிடையாது, எனக்கு ஒழுங்கான பிராக்டிஸ் கிடையாது, ஸோ நான் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணி மேக்ஸ்ல பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறது உங்களுக்கு ஹை செல்ஃப் எஸ்டீம் இருக்கிறத குறிக்கும். அடுத்ததா ஷிவ் கேரா கேரக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாரு. இப்போ உங்களுக்கு பிஹேவியருக்கும் கேரக்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற ஒரு டவுட் வரலாம். பிஹேவியர்ன்றது ஒருத்தவங்க கூட நீங்க இருக்கும்போது அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்றது தான் பிஹேவியர். ஆனா கேரக்டர்ன்றது யாருமே பார்க்கலனாலும் நீங்க இப்படிதான் இருப்பீங்கன்னு சில விஷயங்கள் பண்ணுவீங்க இல்லையா, அதுதான் கேரக்டர். அடுத்ததா ஷிவ் கேரா மோட்டிவேஷனை பத்தி பேசுறாரு. மோட்டிவேஷன் தான் சக்சஸ்க்கான ஒரு ஃபியூவல் அப்படின்னே சொல்றாரு. மோட்டிவேஷன்ல 3 வகையான மோட்டிவேஷன் இருக்கு. ஒன்னு ஃபியர் பேஸ்டு மோட்டிவேஷன். இது ரொம்ப பவர்ஃபுல் ஆனா டெம்பரவரி, கொஞ்ச நாள் தான் இருக்கும். இந்த ஃபியர் பேஸ்டு மோட்டிவேஷன்னா என்ன அப்படின்னா, கான்சிக்வன்சஸ்க்கு பயந்து, அதாவது என்ன நடக்குமோ அப்படின்றதுக்காகவே பயந்து சில விஷயங்களை நம்ம பண்ணுவோம். அதுதான் ஃபியர் பேஸ்டு மோட்டிவேஷன். ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாமுக்கு முந்தின நாள் நைட்டு ஃபுல்லா உட்காந்து படிக்கிறான் அப்படின்னா, அவன் அந்த சப்ஜெக்டை லவ் பண்ணி படிக்கல, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா என்ன நடக்குமோ அப்படின்ற பயத்துல தான் படிக்கிறான். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். எனக்கு ஒருத்தரை தெரியும், அவருக்கு 40 வயசு இருக்கும். அவர் நார்மலா போய் ஃபுல் பாடி ஹெல்த் செக்அப் பண்றாரு. அப்ப அவருக்கு தெரியுது அவருக்கு ப்ரீ டயபெட்டிக் இருக்கு அப்படின்ட்டு. உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த பயத்திலேயே அடுத்த நாள்ல இருந்து வாக்கிங் போக ஆரம்பிக்கிறாரு, சுகரை முழுசாவே கண்ட்ரோல் பண்றாரு அண்ட் ஸ்ட்ரிக்டான ஒரு டயட்ல இருக்காரு. இது மூலமா அவருடைய ஹெல்த்தும் அகைன் நார்மல் ஆகுது. ஆனா அதுக்கப்புறமா அவர் மறுபடி அவருடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பிடுறாரு. சோ அதனாலதான் ஃபியர் பேஸ்டு மோட்டிவேஷன்ன்றது எப்பவுமே டெம்பரவரின்னு சொல்றாரு ஷிவ் கேரா. ரெண்டாவதா இன்சென்டிவ் பேஸ்டு மோட்டிவேஷன். இது ஒரு ரிவார்ட் ட்ரிவன். அதாவது எனக்கு சில விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக மோட்டிவேட் ஆகி நான் சில விஷயங்களை பண்ணுவேன். அதுதான் இன்சென்டிவ் பேஸ்டு மோட்டிவேஷன். சேல்ஸ் பீப்புள்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணா ஒரு கமிஷன் கிடைக்கும் அப்படின்றது தெரியும். அதனால மோட்டிவேட் ஆகி அப்படி பண்ணுவாங்க. அடுத்ததா இன்டர்னல் மோட்டிவேஷன். இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் மோட்டிவேஷன் அண்ட் லாங் லாஸ்டிங் மோட்டிவேஷன் சொல்றாரு ஷிவ் கேரா. இந்த மோட்டிவேஷன் நமக்கு வரணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கணும், பேஷன் இருக்கணும், ஒரு டிசைர் இருக்கணும். எதுக்கு அப்படின்னா நம்மளே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு தானே தவிர அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிறதுக்காக இருக்கக்கூடாது. ஒரு யங் விமன் அண்டர் ப்ரிவிலேஜ்டு சில்ட்ரனுக்காக ஸ்கூல் கட்டணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்கள்ட்ட அதுக்காக போதுமான ஃபண்ட்ஸ் கிடையாது, சப்போர்ட் கிடையாது, கவர்மெண்டோட பேக்கிங்கும் கிடையாது. எல்லாரும் சொன்னாங்க இது ரொம்ப இம்பாசிபிள்னு. ஆனா அந்த யங் விமன் அவங்களுடைய விடாமுயற்சியை விடவே கிடையாது. ஒரு மரத்துக்கு அடியிலேயே அவங்க ஒரு 5 குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தர ஆரம்பிச்சாங்க. ஃபியூ இயர்ஸ்லயே அவங்க ஒரு ஸ்கூல் கட்டி 500 அண்டர் ப்ரிவிலேஜ்டு சில்ட்ரனுக்கு எஜுகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க, ஃபுல்லி ஸ்பான்சர்ட். இதை உங்க பயத்தினால பண்ணல, ரிவார்டு வரும்ன்றதுக்காகவும் பண்ணல, ஒன்லி பேஷன்.
இதுதான் இன்டர்னல் மோட்டிவேஷனோட பவர். எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் ஒரு ஸ்டார்ட் கொடுக்க தான் உதவுமே தவிர இன்டர்னல் மோட்டிவேஷன் தான் அது கண்டினியூஸாக போகிறதுக்கு உதவும். அடுத்தது ஆத்தர் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸை பற்றி பேசுகிறாரு. இதை ஒரு பீப்புள் ஸ்கில்னே சொல்கிறாரு. அது என்னடா இன்டர்பர்சனல் ஸ்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நமக்கெல்லாம் கிரிக்கெட்டில் இன்டர்நேஷ்னல் மேட்ச் அப்படின்ற ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். இன்டர்நேஷ்னல் அதாவது 2 நாடுகளுக்கு இடையே, அதனால தான் அதை இன்டர்நேஷ்னல்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இதுவும் இன்டர்பர்சனல், அதாவது 2 பர்சனாலிட்டிக்கு நடுவில் உள்ள ஒரு கம்யூனிகேஷனை பில்ட் பண்ணுறது தான் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். ஏன் இது ரொம்ப முக்கியம்னு சிவகேரா நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கில்ஸ் தான் நமக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் தான் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கும். இதை பில்ட் பண்றதுக்கு சில முக்கியமான கோல்டன் ரூல்ஸ் இருக்கு. நம்பர் 1, பி எ குட் லிசனர். நம்ம பேசுற விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம அடுத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை கவனிக்கிறதுலயும் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்பர் 2, அப்ரிஷியேட் பப்ளிக்லி, கிரிட்டிசைஸ் பிரைவேட்லி. பாராட்டுறத மற்றவங்க முன்னாடி கூட பண்ணலாம், ஆனா கிரிட்டிசைஸ் பண்றத எப்பவுமே தனியாக தான் சொல்லணும். கிவ் ஜென்யூன் காம்ப்ளிமெண்ட்ஸ். அடுத்தவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுங்க. இதெல்லாம் தான் ஒரு நல்ல இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸை நமக்குள்ள வளர்த்துக்கிறதுக்கு உதவும். அடுத்ததா ஃபெயிலியர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பத்தி பேசுறாரு சிவகேரா. ஃபெயிலியர்ன்றது சக்சஸோட ஆப்போசிட் கிடையாது, அதுவும் சக்சஸோட ஒரு பார்ட் தான் சொல்றாரு சிவகேரா. அண்ட் ஃபெயிலியர்ன்றது ஒரு தோல்வி கிடையாது, அது ஒரு இன்ஃபர்மேஷன். எதெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை அது நமக்கு கொடுக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாமஸ் எடிசன் பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 10,000 தடவை தோத்து போயிருக்காரு. இதை பத்தி அவர் சொல்லும்போது 10,000 தடவை நான் தோத்து போகல, 10,000 வழிகளில் எப்படிலாம் பல்பு ஒர்க் ஆகாது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொன்னார். அடுத்ததா ஃபெயிலியர்ல இருந்து எப்படி பவுன்ஸ் பேக் ஆகுறது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல ஃபெயிலியரை எப்பவுமே பர்சனலாக எடுத்துக்க கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியாது. யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல நீங்க சைக்கிள் ஓட்ட பழகும் போது மொதல் அட்டம்ப்ட்லேயே நீங்க சைக்கிளை ஓட்டிட்டீங்களா என்ன? எத்தனை தடவை கீழே விழுந்திருப்பீங்க, எத்தனை தடவை அழுதுருப்பீங்க. அதுக்காக நீங்க சைக்கிள் ஓட்டுற அந்த முயற்சியை விட்டுட்டீங்களா என்ன? கிடையாது. ஃபைனலா நீங்க அதை சாதிச்சு காட்டினீங்க. ஏன்னா நீங்க சின்ன வயசா இருக்கும்போது ஃபெயிலியரை பர்சனலா எடுத்துக்கல. இப்போ எல்லாத்தையுமே நம்ம பர்சனலா எடுத்துக்கிறோம், அதனால தான் அடுத்த கட்டத்துக்கு நகர மாட்டோம். ஸோ ஃபெயிலியர்ல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகணும்னா முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ஃபெயிலியரை பர்சனலா எடுத்துக்க கூடாது. அடுத்ததா எது தவறா போச்சு அப்படின்றத ஸ்டடி பண்ணணும். ஃபெயிலியரை எப்பவுமே அப்படியே நம்ம குழி தோண்டி புதைச்சிடக்கூடாது, அதை ஸ்டடி பண்ணணும்னு சொல்றாரு சிவகேரா. அடுத்ததா ட்ரை எ நியூ மெத்தட். ஒரே தப்ப திரும்ப திரும்ப பண்ணக்கூடாது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றாரு, ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணி டிஃப்ரெண்டான ரிசல்ட் வரும்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் சொல்றாரு. அதனால ஃபெயிலியருக்கு அப்புறமா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்க மெத்தடை சேஞ்ச் பண்ணணும், உங்க அப்ரோச்சை சேஞ்ச் பண்ணணும், உங்க மென்டார்ஸை சேஞ்ச் பண்ணணும். ஃபெயிலியர் நமக்கு நடக்கும்போது அதிகமாக நமக்குள்ள வர 3 வார்த்தை என்ன அப்படின்னா ஃபெயில், எண்ட், நோ. இதுக்கான அப்ரிவேஷனை நீங்களே மாற்றி அமைக்கணும். ஃபெயிலோட உண்மையான அர்த்தம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங் அப்படின்றத முழுசாக நம்புங்க. எண்ட், எஃபர்ட் நெவர் டைஸ். நோ, நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்படி நீங்கள் உங்கள் மனசில் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக வச்சிங்க அப்படின்னா ஃபெயிலியர்ன்றதை கடக்கிறது ரொம்பவே ஈஸியாகிடும். இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் இந்த புக்கில் சொல்லியிருக்கிற ஒரு சின்ன பார்ட்டு தான். இந்த புக்கோட முழு பெனிஃபிட்ஸை நீங்கள் அடையணும் அப்படின்னா அந்த புக்கை தயவு செஞ்சு வாங்கி படிங்க. ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த யூ கேன் வின் அப்படின்ற புக்ஸ் மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோக்கி வரும்.